ஆடித் தீர்க்கும் விசித்திர இயந்திரம். ஒரு அமைதியான கிராமத்தில் வண்ணமயமான பூக்கள் நிறைந்த தோட்டத்திற்கு நடுவே ஒரு சிறிய வீட்டில் தாத்தா ஜார்ஜும் பாட்டி லிலியும் வசித்து வந்தனர். தாத்தா ஜார்ஜ் எப்போதும் புதுமையான இயந்திரங்களை உருவாக்குவதில் ஆர்வம் கொண்டவர். ஒரு நாள் தோட்டத்தில் உள்ள பூக்களை இசையோடு நடனமாட வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல வண்ண கியர்கள் மற்றும் இரும்புச் சட்டங்களைக் கொண்டு ஒரு விசித்திரமான இயந்திரத்தை அவர் உருவாக்கினார். ஆனால் அந்த இயந்திரத்தை இயக்கத் தேவையான ஒரு முக்கியமான ஸ்பிரிங் மட்டும் திடீரென காணாமல் போனது. தாத்தாவும் பாட்டியும் வீடு முழுவதும் அந்த சிறிய ஸ்பிரிங்கை தேடி அலைந்தனர். அவர்களின் குட்டி நாயான பிப்ஸ்குவிக் அவர்களுக்கு உதவுவது போல வீட்டின் மூலை முடுக்கெல்லாம் முகர்ந்து பார்த்தது. சோபாவிற்கு அடியிலும் சமையலறை பெட்டிகளிலும் ஏன் பிஸ்கட் டப்பாவிற்குள் கூட அவர்கள் தேடி பார்த்தனர். எங்கு தேடியும் அந்த ஸ்பிரிங் கிடைக்காததால் தாத்தா மிகவும் சோகமடைந்தார். திடீரென்று ஓரமாக தூங்கிக் கொண்டிருந்த பிப்ஸ்குவிக் பலமாக ஒரு தும்மல் போட்டது. அப்போது அதன் வாலில் சிக்கியிருந்த அந்த வெள்ளி நிற ஸ்பிரிங் விடுபட்டு தரையில் விழுந்தது. பிப்ஸ்குவிக் அதன் மேல் உட்கார்ந்திருந்ததால் அது அதன் வாலிலேயே ஒட்டிக்கொண்டிருந்தது தெரியவந்தது. ஸ்பிரிங் கிடைத்த மகிழ்ச்சியில் தாத்தா அதை உடனடியாக இயந்திரத்தில் பொருத்தினார். இயந்திரம் செயல்படத் தொடங்கியதும் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த இயந்திரம் பூக்களை ஆட வைப்பதற்கு பதிலாக தானே ஒரு தவளையைப் போல துள்ளி குதிக்க ஆரம்பித்தது. அது தாத்தாவின் தலைமேல் ஏறி குதித்ததில் அவரது தொப்பி ஹெலிகாப்டர் விசிறி போல வேகமாக சுழன்றது. அந்த இயந்திரம் ஒரு காந்தத்தைப் போல செயல்பட்டு சமையலறை கரண்டிகளையும் தாத்தாவின் சாவி கொத்தையும் தன்பால் ஈர்த்து கொண்டு தோட்டம் முழுவதும் ஓடியது. தாத்தாவும் பாட்டியும் இந்த வேடிக்கையான குழப்பத்தைக் கண்டு விழுந்து விழுந்து சிரித்தனர். இயந்திரத்தை பிடிக்க அவர்கள் பின்னாடியே பிப்ஸ்குவிக் ஓடியது. கடைசியாக அந்த இயந்திரம் தோட்டத்திலிருந்த ஒரு மாமரத்தில் போய் முட்டிக்கொண்டது. அதன் அதிர்வில் மரத்திலிருந்த பழுத்த மாம்பழங்கள் அனைத்தும் தாத்தா மற்றும் பாட்டியின் மேல் மழையாக விழுந்தன. நிலவுக்குச் செல்லும் வேகத்தில் தாத்தா உருவாக்கிய அந்த சூப்பர் ஸ்பிரிங் இயந்திரம் அவர்களை நிலவுக்கு கொண்டு செல்லவில்லை என்றாலும் ஒரு சுவையான மாம்பழ விருந்துக்கு வழிவகுத்தது. இறுதியில் அந்த விசித்திர இயந்திரத்தின் குளறுபடிகளை நினைத்து சிரித்துக்கொண்டே மூவரும் தோட்டத்தில் அமர்ந்து இனிப்பான மாம்பழங்களை சுவைக்கத் தொடங்கினர். தோட்டம் முழுவதும் சிரிப்பொலியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தது.